இஸ் டாக்டர் ஜெரிக் அஸ்வின். இந்த வீடியோவில் கோவிட்-19 பற்றி சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணி பேசுகிறதா இருக்கேன். அதான் தெரியுமே, ஃபார் த பாஸ்ட் 3 months நம்ம இந்த கோவிட்-19 பேண்டமிக் க்ரைசிஸில் ஃபேஸ் பண்ணி ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மெனி லைஃப்ஸ் ஆர் கெட்டிங் டிவாஸ்டேட்டட். We are hearing a lot of news about the deaths. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து கோவிட்-19 ஒரு சிம்டம்ஸ், அறிகுறிகள், ப்ரிகாஷன்ஸ், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நமக்கு கோவிட் சஸ்பெக்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டேக் கேர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், செல்ஃப் குவாரண்டைன் பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணுமா, மற்றவங்களுக்கு எப்படி அதை ப்ரிவென்ஷன் பண்ணாமல் இருக்க சில விஷயங்கள், ஹெல்த் வைஸ், டயட் வைஸ் என்னென்ன டீஸ்ட்ரெஸ் பண்ணலாம் பற்றி பேச போகிறேன். ஸோ இதில் வந்து மெயினாக ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட் வந்து லாக்டவுன். நம்ம கவர்மெண்ட் லாக்டவுன் போட்ட காரணம் வந்து வேரியஸ் ரீசன்ஸ், பட் அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு நான் சொல்கிறேன். வேறு வழி இல்லை. நம்மளுக்கு தெரியாது வெளியில் போனால் என்ன பாதிப்பு ஆகும்னு. கேசஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி டே பை டே ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. சைமல்டேனியஸாக டெத்ஸும் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வெளியில் போகிறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். இந்த லாக்டவுனை சீரியஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் மேக்ஸிமம் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸ்போஜரை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அண்ட் மேக்ஸிமம் ரிஸ்க்கை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் இல்லை நிறைய தடவை வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். இது என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் பப்ளிக்கை ஃபாலோ பண்ண சொல்ல. ஸோ மேஜராக வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது வந்து கோவிட்-19 சிம்டம்ஸ். ஸோ கோவிட்-19 சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா மேஜராக அறிகுறிகள் ஃபீவர் இருக்கும். ஃபீவர், தலைவலி, கொமட்டுற மாதிரி ஃபீலிங், வாமிட்டிங் இருக்கலாம், ஜென்ரலைஸ் பாடி ஏக் இல்லை ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க. அதுதான் உடலில் சோர்வாக இருக்கும், உடம்பு ரொம்ப வலியாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் டேஸ்ட் இருக்கும், வாசனை கம்மியாக இருக்கும், லாஸ் ஆஃப் ஸ்மெல் இருக்கும், லூஸ் மோஷன் இருக்கலாம். ஸோ மேஜராக பார்த்திங்கன்னா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், அதுதான் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ மூச்சு விட கஷ்டமாக இருக்கும், இல்லை மூச்சு திணறல் இருக்கலாம். ஸோ இந்த சிம்டம் மேஜராக இருந்துச்சுன்னா உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை போய் உடனே பாருங்கள். அவங்க சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. அட்மிஷன் பண்ணுற நிலைமையில் இருந்துச்சுன்னா அட்மிஷன் ஆகிக்கோங்க. இல்லைனா ஹோம் குவாரண்டைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஹோம் குவாரண்டைன் பண்ணிக்கலாம். ஸோ மேஜராக ப்ரிகாஷன்ஸ், இந்த கோவிட்-19 ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மேஜர் ப்ரிகாஷன்ஸ். ஸோ மேஜராக பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஹைஜீன். ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் அண்ட் த ஃபோர்மோஸ்ட் ஸ்டெப் டு பி டன் பிஃபோர் வேரிங் அ மாஸ்க் ஆர் பிஃபோர் டூயிங் எனிதிங் மேஜர். ஸோ ஹேண்ட் ஹைஜீன் பண்ணுறதுக்கு ஃபியூ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்ஸை பற்றி நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ ஹேண்ட் ஹைஜீன் என்னோடய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறதுக்கு, ஹேண்ட் ஹைஜீன் இல்லை ஹேண்ட் வாஷிங் பண்ணும்போது மேக்ஸிமம் சோப்ஸ் அவாய்ட் பண்ண பார்த்துக்கோங்க. ஏன்னா சோப்ஸ் வந்து மல்டிபிள் இல்லை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ அதே சோப்பை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால சான்சஸ் ஆர் தேர் டு ஸ்ப்ரெட் த டிசீஸ். ஸோ மேக்ஸிமம் சோப்ஸ் அவாய்ட் பண்ண பாருங்கள். ஸோ டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் இல்லைனா சானிடைசிங் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மேஜராக இப்போ வந்து நான் வந்து சோப் யூஸ் பண்ணுற அவாய்ட் பண்ணுங்கள் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் இல்லைனா சானிடைசிங் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மேஜர் ஸ்டெப் வந்து சானிடைசிங் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க அண்ட் ரின்சிங் சொல்யூஷன் எடுத்து ரன்னிங் வாட்டரில் ரின்ஸ் பண்ணிக்கோங்க. ரின்ஸ் போத் யுவர் பாம்ஸ் டுகெதர். வென் யூ ரின்ஸ் யுவர் பாம், பிளேஸ் யுவர் அதர் ஒன் ஆஃப் த பாம் ஓவர் தி அதர் அண்ட் மேலே இருக்கிற போர்ஷனை நல்லா ரப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆப்போசிட் கையும் பண்ணுங்கள். ஆப்போசிட் கை பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஸ்பேசஸ் இது தான் மிஸ் ஆகும். ஸோ இதை இந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி சைமல்டேனியஸாக அதை அடுத்த கையையும் பண்ணணும். பேஸ் ஆஃப் த தம் இப்படி பண்ணணும். 2 கையையும் சேர்த்து பண்ணுங்கள். சென்டர் ஆஃப் த பாம் இது நிறைய நேரம் மிஸ் ஆகும். ஏன்னா நம்மளோட ஹேண்டு தான் மேஜர் பார்ட் ஆஃப் த மீடியம் ஃபார் த டிசீஸ் டு லாட்ஜ் அண்ட் ஃபார் த மேஜர் டிரான்ஸ்மிஷன். அண்ட் ஃபிங்கர் டிப்ஸ், நெயில்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நெயில்ஸை கட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெயில்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹைஜீன் பண்ணுங்கள். ஸோ ஹேண்ட் வாஷிங் டெக்னிக் நான் இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ மேஜராக நம்மளோட கண், மூக்கு, வாய் ஹேண்ட் வாஷிங் பண்ணிவிட்டு அதை மேக்ஸிமம் தொடாமல் இருக்க பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த வேஸ் ஆஃப் ஸ்ப்ரெடிங் தி இன்ஃபெக்ஷன் அண்ட் கெட்டிங் தி இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் அவுட் சைட். அண்ட் ஹேண்ட் வாஷிங் பண்ணிவிட்டு மேஜராக
செகண்ட் சொல்கிற வேண்டியது வந்து மாஸ்க்ஸ் பற்றி. ஸோ மாஸ்க்ஸ் பார்த்திங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 3 லேயர் சர்ஜிக்கல் மாஸ்க். ஒன்று வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா எலாஸ்டிக் டைப்பாக இருக்கலாம், இல்லைனா N95 மாஸ்க் ரெஸ்பிரேட்டராக இருக்கலாம், இல்லைனா கிளாத் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். இது உங்களோட கம்ஃபர்டபிலிட்டிக்கும் உங்களோட இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேஜர் போர்ஷன் வந்து மாஸ்க் போடுறது வந்து கரெக்ட் பொசிஷனில் இருக்கணும், அதுதான் மெயின். நிறைய பேர் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், மாஸ்க் போடுவீங்க ஆனால் மூக்கு கீழே தான் இருக்கும் மாஸ்க், அது போடுறது யூஸே இல்லை. ஸோ அதுதான் மேஜர். மூக்குக்கு மேலே இந்த பார்ட் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும், அண்ட் நம்ம ஆப்வியஸ்லி நம்ம மவுத்தும் கவர் பண்ணணும். அண்ட் மேஜராக பார்த்திங்கன்னா மாஸ்க் போடும் போது இந்த போர்ஷன் மேஜராக டச் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த பார்ட் வேர் தி எக்ஸ்போஷர் இஸ் மோர். அண்ட் மாஸ்க் போடும் போது போட்ட உடனே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. மேஜராக இந்த பார்ட் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும், அண்ட் மவுத் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க மாஸ்கில், ஏதாவது ஹோல்ஸு. ஏன்னா இப்போ எலாஸ்டிக் மாஸ்க் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா யூஸ் இல்லை போடுறதுக்கு. டைட் பண்ணுற இது டைங் இதெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க, டைட்டாக கட்டுங்க, ஏர் டைட்டாக இருக்கணும். அண்ட் கிளாத் மாஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் கிளாத் மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணோம்னா தயவு செஞ்சு அதை வந்து நல்லா டிஸ்இன்ஃபெக்டன்ட் சொல்யூஷனில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஏர் ட்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு அதை டிஸ்போஸ் பண்ணுங்கள். போட்ட மாஸ்க்கை திருப்பி யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் போட்டு மாஸ்க்கை எடுக்கும் போது பார்த்து பத்திரமாக எடுக்கணும். மாஸ்க் எடுக்கும் போது எப்போவுமே முன்பகுதியை எப்போவுமே தொடாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா அதில் தான் மேக்ஸிமமான டிசீஸ் லாஜ் ஆகிருக்கலாம், இல்லை எக்ஸ்போஷர் ஆகிருக்கலாம். ஸோ எடுக்கும் போது எப்போவுமே பின்பக்கத்தில் இருந்து எடுத்துகிட்டு உள் பக்கத்துலேருந்து வெளியில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேஜராக ஒரு டிஸ்போசிங் கவர் இல்லை ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு டிஸ்போஸ் பண்ணுங்கள். ஒன் டிஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அந்த ஹேண்ட் வாஷிங் டெக்னிக்கை நீங்கள் திருப்பி பண்ணணும். திஸ் இஸ் டு ஜஸ்ட் ப்ரிவெண்ட் அண்ட் பி ஆன் த சேஃபர் சைட் ஃப்ரம் ஆர் செல்ஸ் அண்ட் ஃபார் த அதர்ஸ். அண்ட் நீங்கள் வந்து மேஜராக பார்க்கணுன்னா இந்த 2 ஸ்டெப்பே மேஜர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் சேஃப்டினஸை கொடுக்கும் நம்மக்கிட்டேருந்து. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளவ்ஸ் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, பட் ஒன்ஸ் க்ளவ்ஸ் யூஸ் பண்ணதும் அது வந்து ரீயூஸ் பண்ணாதீங்க, யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் நான் அப்சர்வ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு க்ராசரி ஸ்டோருக்கு போகிறீங்க, ஒரு 10-15 காய்கறி வாங்கணுன்னா ஆப்வியஸ்லி ஒரு 10 காய்கறியை தொட்டு தான் வாங்கணும். ஸோ அதனால் மேக்ஸிமம் உங்கள் ஃபோன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுறது வெளியில். ஏன்னா ஃபோனே ஒரு மோட் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷனாக இருக்கலாம், அதுலேருந்து எக்ஸ்போஸ் ஆகலாம், ஏதாவது கண்டாமினேட் ஆகலாம், அதை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ என்ன நடக்கணும்னு தெரியாது. ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் எங்கேருந்து வந்திருக்கும்னு தெரியாது, யாரெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கான்னு தெரியாது. ஸோ ஐ வுட் ப்ரிஃபர் டு யூஸ் அ பேப்பர் ஆர் சம்திங், ரைட் ஆல் த திங்ஸ் யூ நீட், just see what to be bought, get the things with the paper, dispose the paper off. After you buy the vegetables, please wash the vegetables properly in running water, and then dispose the gloves. And majorly maximum நான் என்ன சொல்லனா ஃபோனை அவாய்ட் பண்ண யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபோன் அவாய்ட் பண்ண யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு சேஃப்டியாக தான் இருக்கும். எமர்ஜென்சி டைம்ஸில் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, பட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் யூ கெட் பேக் ஹோம் ஆஃப்டர் யூ கோ அவுட், தயவு செஞ்சு ஃபோனை வந்து ஒரு சின்ன டிஷ்யூ இல்லை கிளாத் வச்சு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர், ஃபியூ சானிடைசிங் சொல்யூஷன் வச்சு வைப் பண்ணுங்கள். அண்ட் தென் ஒரு நல்ல பாத் எடுங்க, ஒரு க்ளீன் பாத். ஆஃப்டர் யூ எவ்ரி டைம் யூ கோ டேக் அ க்ளீன் பாத் just to be healthy and safe. After that நீங்கள் மேஜராக பார்க்க வேண்டியது வந்து சப்போஸ் சோஷியல் டிஸ்டன்சிங் பற்றி பேசணுன்னா, every time you go out you have to at least keep 1 meter distance from the other person. இது வந்து நம்மளுடைய சேஃப்டிக்காகவும் இருக்கும், மற்றவங்களுக்கு சேஃப்டிக்காகவும் இருக்கும். அண்ட் வீட்லேயும் நீங்கள் 1 meter distance சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணலாம். பிகாஸ் நம்மளுக்கு தெரியாது யாருக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, யாருக்கு எக்ஸ்போஸ் ஆகலை, அன்லெஸ் த சிம்டம்ஸ் அக்கர்.
அண்ட் இந்த சிம்டம்ஸ் எப்படின்னா எல்லா சிம்டம்ஸும் ஒரேடியாக வரணும்னு இல்லை. மேபி ஒரு சிம்டம் இல்லை 2 சிம்டமாக கூட இருக்கலாம். ஸோ ஏதாவது இந்த மாதிரி ஒரு சிம்டம் 2 சிம்டமாக இருந்தால் கூட நீங்களே உங்களுக்கு யோசிக்காதீங்க நம்மளுக்கு இதுதான் இருக்குமோ, இதுதான் நம்ம எடுக்கணுமோ. செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க. ஸோ கோ டு த நியர்பை டாக்டர், கன்சல்ட் ஹிம், டூ த டெஸ்ட் வாட் இஸ் நீடட். அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கன்சல்டேஷனுக்கு பார்த்துட்டு அட்மிஷன் தேவையா, மற்ற டெஸ்ட்லாம் பண்ணணுமா, இல்லை ஹோம் குவாரண்டைனா, ஜஸ்ட்டு ஃப்ளூவா, அந்த மாதிரி நீங்களே யோசிக்காமல் ஒரு எக்ஸ்பர்ட் கன்சல்டன்ட் கிட்ட கேட்டு இது பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு கோவிட் சிம்டம்ஸ் இருக்குன்னு டவுட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நீங்கள் வந்து உங்களே செல்ஃப் ஹோம் குவாரண்டைன் பண்ணிக்கலாம், தனிமைப்படுத்திக்கலாம். அதனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்குறீங்கன்னா, மற்றவங்களுக்கு டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணலாம், உங்களுக்கு டிசீஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு நல்ல வென்டிலேட்டட் ரூம் வித் அன் அட்டாச் பாத்ரூம் எல்லாமே செப்பரேட்டாக யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கே உங்கள் சோப், உங்கள் ஷாம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சிம்டம்ஸ் ஏதாவது நான் சொன்ன சிம்டம்ஸ் ஏதாவது வருதான்னு பாருங்கள். டெம்பரேச்சர் செக் பண்ணுங்கள். ஒரு தெர்மாமீட்டர் உங்கள்கிட்டே வச்சுக்கோங்க. 99 மேலே இல்லை 100 மேலே போச்சுன்னா சஸ்பெக்ட் பண்ணலாம் இருக்குன்னு ஃபீவர். அண்ட் மற்ற சிம்டம்ஸ் இருக்கான்னு நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். எப்போவுமே வீட்லேயே இருக்கிறதும் சரி, எங்கேயோ வெளியில் இருக்கிறதும் சரி, மாஸ்க் போட்டுக்கோங்க. வீட்டிலே எல்லாருக்கூடையும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. வீட்டில் எனர்ஜெட்டிக்காக இருங்க. வீட்டில் நம்ம சஸ்பெக்டாக இருந்தாலும் மற்றவங்கள பேசாமல் இருக்காதீங்க. நல்ல ஹாப்பியாக பேசுங்க எல்லாருக்கூடையும். அண்ட் தென் இந்த பீரியடில் வந்து எவ்வளோ நேரம் இருக்கணும்னு கேட்குறீங்கன்னா 2 to 14 days இருக்கலாம். ஏன்னா வைரஸ் உங்கள் பாடிக்குள்ளே என்டர் ஆகி முதல் சிம்டம், ஃபஸ்ட் சிம்டம், அது எதை வேணாலும் கூட இருக்கலாம், வரதுக்கு இவ்வளோ நாள் ஆகும். ஸோ ஒரு 14 days நீங்களே உங்கள் தனிமைப்படுத்திக்கிட்டிங்கன்னா சிம்டம்ஸ் வரலாம், இல்லை வராமையும் போகலாம். இதுதான் இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. இதான் ஃபஸ்ட்டு வைரஸ் என்டர் ஆகி உங்களுக்கு எந்த ஃபஸ்ட் சிம்டம் வருது. நீங்கள் கேட்கலாம், சப்போஸ் எனக்கு எந்த சிம்டமும் இல்லை, 14 days இருந்து நான் நல்லா தான் இருக்கேன்னா வெல் அண்ட் குட். பட் அந்த ஃபியரில் உங்களுக்கு ஏதாவது இருக்குமோ, அந்த ஃபியர்லேயே வாழ்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு கோவிட் டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வெதர் டிசீஸ் இருக்கா இல்லையான்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயட் பற்றி சொல்லணும்னா தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் ஃபுட். எல்லாத்தையும் சாப்பிட்லாம், நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்லாம். மேஜர்லி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், க்ரீனி வெஜிடபிள்ஸ் நல்லாமே சாப்பிட்லாம். மேஜராக விட்டமின் சி இருக்கிற ஃப்ரூட்ஸ் வில் பூஸ்ட் யுவர் இம்யூனிட்டி. நேம்லி ஆரஞ்ச், பப்பாயா, ஆம்லா, பைனாப்பிள், அந்த மாதிரி. விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம், ஜிங்க் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம், மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்கள் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க உங்கள் பாடியை. ஒரு 6 to இல்லை ஒரு 8 to 10 glasses of water குடிங்க. That is just to keep yourself hydrated. At least minimum 7 to 8 hours of sleep தேவை. That is needed for a normal homeostasis of your body. ஸோ இந்த டீஸ்ட்ரெஸ்லாம் பண்ணுறதுக்கு யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். I know everyone is frustrated in this lockdown. வேறு வழி இல்லை. Try to divert yourself. மேஜராக ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள். ஒர்க் அவுட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் வீட்டிலே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நாட் த டைம் டு ஒர்க் அவுட் அவுட் சைட், ஹேவிங் அ ஜாக் அவுட் சைட். வேறு வழி இல்லை, எல்லோரும் வீட்லேயும் ட்ரெட்மில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வேறு வழியே இல்லாமல் இருந்துச்சுன்னா யூ கேன் கோ அவுட் பை வேரிங் அ மாஸ்க். Preferably just have a brisk walk for 30 to 45 minutes. Try not to jog or run because கண்டிப்பாக கொஞ்சம் மூச்சு வாங்கும், மூச்சு திணறல் இருக்கும். ஸோ அதனால் ஓடுறதை தவிருங்க. நல்லா பெஸ்ட் வாக்கிங் பண்ணுங்கள். அண்ட் நல்லா ஹெல்த்தியாக இருங்க. மேஜராக இந்த ஹேண்ட் வாஷிங் டெக்னிக்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் தென் this is not a hard life, it's just a hard phase. Just 3 things I want to put forth. ஒன்று வந்து ஹேண்ட் ஹைஜீன், ஹேண்ட்ஸ் எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எப்போவுமே வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க. எப்போவுமே வீட்டிலே இருக்க பாருங்கள். மேஜராக வெளியே போகாமல் பார்த்துக்கோங்கன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீடு, அன்னெசரி எக்ஸ்போஜர்,
மேஜராக எல்டர்லி பீப்புளை மீட் பண்ணுறது, சின்ன பசங்க இருக்கிற வீட்டுக்கு போகாமல் அவாய்ட் பண்ணுங்கள். எல்டர்லின்னு எதுக்குன்னா அவங்க தான் ஹையஸ்ட் ரிஸ்க்கு. எல்டர்லி மட்டும் அஃபெக்ட் பண்ணணும் இல்லை, எல்லா ஏஜஸையும் அஃபெக்ட் பண்ணும். பட் எல்டர்லி பீப்புள் ஆர் மோர் சசப்டபிள் டு திஸ் டிசீஸ். தென் பிபி இருக்கிறவங்களுக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்கு, இருதய நோய் இருக்கிறவங்களுக்கு, ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு ஹையஸ்ட் ரிஸ்க்கு. அண்ட் தென் எப்போவுமே வீட்டிலே இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே சேஃப். I would drop my email ID in this video. For more queries, please do contact. I would love to answer the queries. And then take care and thank you.